ஹாய் ப்ரோ, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஜாலியா பாத்தீங்களா, ஃபுல்லா கிரீனரியா, அதே மாதிரி பிரீஸியா இருக்கு, செம காத்தெல்லாம் வருது, அப்படியே சில்லிங்கா இருக்கு. சரி, பயங்கரமா சீரியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் ப்ரோ, வேற லெவல். ரீசெண்டா கூட ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். வாட்ஸ் ஹேப்பனிங் ப்ரோ, வாட்ஸ் குக்கிங்? நல்ல விஷயம், காட் கிரேஸ். இப்பதான் சன்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் டெலிகாஸ்ட் அது. இதுக்கு முன்னாடி நிறைய சீரியல் பண்ணிருக்கீங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி சன்ல வந்து சுந்தரி அப்படின்ற சீரியல் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஜீ தமிழ்ல வந்து ஒரு ஊர்ல ரெண்டு ராஜகுமாரி லீடா பண்ணேன். அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஒரு சீரியல். அது ஒரு நல்ல டீம் அது. அதுக்கப்புறம் தான் இதை பார்த்து எனக்கு சன்ல சுந்தரி அது கிடைச்சது சான்ஸ். எனக்கு அது நல்லா போச்சு, நல்லா ரீச் சுந்தரி எனக்கு. அது மூலியமா சரிகமா ப்ரொடக்ஷன்ல வந்து ஆடுகளம் அப்படின்ற ஒரு சீரியல். ஆடுகளம், தனுஷ் சருக்கு ஆடுகளம் ஒரு பிரேக் ஒன்று கொடுத்தது உங்களை எங்க? கண்டிப்பா அதே மாதிரி எனக்கு ஒரு இது பிரேக் ஆடுகளம் சீரியல். ஏன்னா இதுல வந்து அவ்வளவு அழகா நடிச்சிருக்கும். நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் என்னால முடிஞ்சு அப்படின்னா ஆடுகளம் நான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல ஒரு பெரிய டீம். ஸோ மஞ்சக்காட்டு மைனா சாங் எல்லாம் பார்த்துருப்போம், எல்லாம் பிடிச்ச பாட்டு. நானா சின்ன வயசுல பார்த்த ரொம்ப ரசிச்ச ஒரு ஹீரோயின், அவங்களுக்கு நான் ஒரு பையனா நடிக்கிறேன். ஸோ அதனால நம்ம அப்ப பார்த்துருப்போம்ல, அவங்க நம்ம நடிக்கணும். எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்து பெருமை, அதாவது பெரிய ப்ரொடக்ஷன் சரிகமா எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு ப்ரோ. அண்ணன் வந்துட்டு இன்னும் மேல 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 வேற லெவல்ல போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேற ரிலீஸ் ஆகுது. நீங்க தான் பாருங்க. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நன்றிடா. எல்லாரும் பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அடுத்த வாரம் டெலிகாஸ்ட் உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும். எல்லா டீமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். நல்ல கதை, சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர் ப்ரோ. அப்படியே சுத்தி பார்த்துட்டே பேசலாமா? கண்டிப்பா, வாங்க போலாம்.